ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி உலக மழை நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மழை வளத்திற்கு பிரசித்தி பெற்ற நீலகிரி மாவட்டத்தில் அந்த வளம் எந்த அளவு பராமரிக்கப்படுகிறது என்று பார்ப்போம். நம்ம சுதந்திரம் வாங்கும் போதுல 36% காடுகள் இருந்தது. அப்போ மக்கள் தொகை கிட்டத்தட்ட 36 கோடி. இன்னைக்கு 120 கோடி மக்கள் தொகை இருக்கிறோம். ஆனால் நிலப்பினுடைய காடுகளுடைய பரப்பளவு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 11லிருந்து 14% தான் இருக்குது, குறைஞ்சிருச்சு. இயற்கை ஆர்வலர் ராஜன் சொல்வது போல நீலகிரி மாவட்டத்திலும் மலைப்பகுதிகள் சுருங்கி வருகின்றன. மேகங்கள் முட்டி விளையாடும் மலை முகடுகளும் பசும் போர்வை போர்த்திய மலைச்சரிவுகளுமாக காட்சியளிக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு இந்த இயற்கை வளமே அடையாளமாக இருக்கிறது. இந்த மலைகள் பருவநிலையில் ஏற்படுத்தும் தாக்கங்களை விளக்குகிறார் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர். இந்த மலைத்தொடர் தான் பருவநிலைகளை தடுத்து காற்றுக்களை விண்டோரேஷன்ஸ்லேருந்து தடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மழைக்காலங்களிலும் பருவ காலங்களிலும் பருவமழை பொழிவதற்கு இந்த மலை பிரதேசத்தினுடைய மரங்களும் அங்கே இருக்கக்கூடிய சூழலும் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி மலையினுடைய மலை வளத்தை பொறுத்து தான் சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களையும் சமவெளி பகுதியினுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய எதிர்காலமும் இருந்து கொண்டிருக்கிறது. தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று வர்ணிக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுற்றுலா தலமாக இருப்பதே இதன் அழிவுக்கும் காரணமாகி வருவதாக கவலை தெரிவிக்கிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள். மலைகளையும் வனப்பகுதிகளையும் அழித்து ஆடம்பர மாளிகைகள், சுற்றுலா தங்கும் இடங்கள், கேளிக்கை மையங்கள் என கான்கிரீட் கட்டடங்கள் பெருகி வருவதால் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்படும் பாதிப்புகளை கூறுகிறார் இவர். மலைப்பகுதியினுடைய அட்ஜாயினிங் ஏரியா என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் அதிக அளவிலே டூரிசம் ப்ரமோட் செய்து கொண்டிருப்பதும் கட்டிடங்கள் அதிகமாக வருவதும் மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவர இனங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இன்றைக்கி அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் பல பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பறவை இனங்களும் அவைகள் அனைத்துமே சில காலங்களில் இந்த மாதிரி சூழல் வரும்போது இந்த பறவை இனங்களினுடைய அழிவுக்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். நீலகிரியின் மலை வளத்தை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது மிகவும் அவசியம் என்று இந்த மாவட்ட மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல நிறுத்தணும். இரண்டாவதாக டூரிஸ்ட்டை ஒழுங்குபடுத்தணும். கவர்மெண்ட் இன்னும் ஆசியாவிலேயே மிக முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் என்கிறது ஊட்டி, ஆசியாவிலேயே. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு டூரிஸ்ட் ரெகுலேஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா கவர்மெண்ட் அவ்வளோ வைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன், டூரிஸ்ட் ரெகுலேஷன் வைக்கணும். இன்னும் மேலும் இங்கே வாட்டர் கன்சர்வேஷன், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் இதெல்லாத்தை ஒழுங்காக அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக கவனிக்க வேண்டும். இந்த மாவட்டத்தின் இயற்கை வளத்தை பாதுகாப்பதன் மூலம் அண்டை மாவட்டங்களிலும் நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்று கூறுகிறார்கள் நீலகிரி மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சையத் அப்பாஸ்.